தம்பி ஊர்ல இருந்து வரான், சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? அந்த பிரியாணிக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வந்துருச்சாமா? கறி வந்துருச்சா? என்ன ரெடி ஆயிடுச்சுங்க? ரெடியா வச்சிருக்கேன். அந்த கறி இன்னும் வரலையே. அந்த மாலை சொன்ன என்ன பாச்சு? நேரம் அவனை ஏர்போர்ட் வர சொல்லு. ஐஷா சீக்கிரம் மடமடன்னு வேலையை பாருமா, எல்லாத்தையும் எடுத்து வைமா. என்னண்ணா வீடே ஒரே பரபரப்பா இருக்கு. சாவு என்னண்ணா பரபரப்பா இருக்கு? என்ன ரெண்டாவது கல்யாணம் எதுவும் பண்ண போறீங்களா? ஏப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல, இதுல ரெண்டாவது கல்யாணம் வரையா? அப்ப என்ன ஒரே பரபரப்பா இருக்க? நம்ம தம்பி ஊர்ல இருந்து வரான்ப்பா, 6 வருஷம் கழிச்சு மன்சூர் ஊருக்கு வரான், அதான் எல்லாம் ஃபுல்லா செட்டில். என்னது என் நண்பன் மன்சூர் துபாயில இருந்து வரானா? நீ ஏரியாவை கலக்கட்டுமே. ஆமாப்பா மன்சூர் வரான்ல, இனிமே கலக்கல் தான். அப்பாடா 6 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தாச்சு. 6 வருஷத்துல ஊரை நல்லா தாயா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன இந்த வெயில் தான், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இவ்வளவு சொல்லுதே, வெளியே தான் எப்படி தான் வாடுறாங்கன்னு தெரியல. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு பெரியோனே ரகுமானே பெரியோனே நீல குயிலே நீல குயிலே ஹல 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 ஹல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சத்தமா பேசிக்கிட்டு இருக்கோமே, ஓவர் சீன் போட்டா நம்ம ஒட்டகம் வச்ச கதையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். வாங்கடா அக்கெல்லாம் உழைக்கா. தம்பி மன்சூர் நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கடா. 6 வருஷம் ஆச்சு நம்ம பார்த்து. மன்சூர் போகும்போது நான் செக்கச்சவேன்னு அரவிந்த் சாமி மாதிரி போனேடா, என்னடா கருத்து போயிட்ட? வெயிலே வேலையா தம்பி? வெயில்ல வேலையா? 24 ஹவர்ஸ் ஏசின 24 ஹவர்ஸ், அதாவது பாத்ரூம் போனா கூட எனக்கு ஏசில தான் வேலை. துபாயில நான் இருந்த ரேஞ்சுக்கு ஒட்டக வாட அடிக்கிறதா தம்பி? அது இல்லைண்ணே, அங்க சவுதியில நான் இருந்த இடத்துல ஒட்டக பால்ல தான் டீ குடிப்போம். பிளாஷ்பேக்ல உனக்கு அந்த வாதம் அடிச்சிருக்குமோ என்னவோ. சரி அந்த ஹைலண்ட் கைப்ப கசீரா. புரியலையே. ஓ உங்களுக்கு அரபு மொழி தெரியாதுல்ல, நேராச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு அரபு மொழியில சொன்னேன். ஏன் மச்சான் அரபுல பின்றிய மச்சான்? ஆமா துபாயில கீரை விற்கிறவங்க கூட அரபுல தான் பேசுவாங்க. நம்ம உண்மையா பயங்கர அறிவாயிட்டுக்கிற 6 வருஷத்துல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலிஃப் பேத் லாம் அலிஃப் அம்சா அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த அரபி தான்ப்பா தெரியும். சரிண்ணா பசங்களை கூட்டு வரலையோ? நான் எவ்வளவோ சொன்னேன் சச்சா ஏர்போர்ட் வரேன்னு, அத்தா தான் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்லடா செல்லம், அத நானே வீட்டுக்கு வந்துட்டேனே. சரி எங்க போறீங்க புக்கோட 2 பேரும்? நாங்க 2 பேரும் மதரசா போறோம். சரி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. உங்களுக்காக துபாயில இருந்து நல்ல சாக்லேட்டு டாய்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஆனா ஒண்ணு, மதரசால நல்லா சச்சா மாதிரி நல்லா படிக்கணும். நான் பாரு நல்லா படிச்சனால்தான் துபாயில போய் இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கேன். துபாயில கக்கூஸ் கலூர் ஆளை பார்த்துட்டு நீ வந்து ஓவரா வில்ட போடுறானே. டேய் மண்டையா, என்னடா குசு குசுங்கிற? ஒண்ணும் இல்ல சச்சா, பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொன்னேன். வா அருமையான சாப்பாடுண்ணே. 6 வருஷத்துக்கு அப்புறம் அருமையான சாப்பாடு. துபாயில தான் சோத்தா போட்டாங்க, காரமும் இருக்காது உப்பும் இருக்காது, சப்புன்னு இருக்கும். வேற லெவல்ல சாப்பாடு 6 வருஷத்துக்கு அப்புறம். உனக்கா காலையில இப்ப வெள்ளாட்டு கரையை போய் அடிச்சு வந்திருக்குல்ல. சரி மன்சூர, நீ ஃபிளைட்ல வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, போய் சீக்கிரம் போய் படுத்துரு. காலையில எந்திரிச்சு நம்ம மாமு போய் கொஞ்சம் போய் பாத்துட்டு வந்துருவோம். சரி போய் சீக்கிரம் போய் படு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஒண்ணுமே பண்ணல சார். சவுதியில பண்ண தப்புக்கு 5,000 ரூபாய் தடி வாங்கிட்டு சார். நான் ஒண்ணு நிறுத்த சார். ஏன் சார் அடிக்கிறீங்க அவனை? திருடங்க அவன். சார் என் தம்பி சார், அவன் நேத்து தான் துபாயில இருந்து வந்திருக்கான். அப்ப சொந்த வீட்டுல திருடுறியா நீ? சார் விடுங்க சார், விடுங்க சார். முதல்ல அவன் திருடன் உங்களுக்கு யார் சொன்னது? சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். அவன் என் தம்பி, துபாயில இருந்து 6 வருஷம் கழிச்சு இப்பதான் சார் வந்திருக்கான். அவன் திருடன் உங்களுக்கு யார் சொன்னது? இந்த பாப்பா தான் போன் பண்ணிச்சு. ஆயிஷா இங்க வாமா. நீ அம்மா போலீஸுக்கு போன் பண்ண? ஆமா. ஏன்? எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சா, நான் ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தனா
டேய் மன்சூரே, நீ என் ஃப்ளைட்ல வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, போய் சீக்கிரம் போய் படுத்துரு. காலையில எந்திரிச்சு நம்ம மாமு போய் கொஞ்சம் போய் பார்த்து. சொல்றாங்களோ அவங்க தான் திருடன்லயே மோசமான திருடன். அதனாலதான் திருடனை புடிச்சு கொடுக்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். இதானாமா? சார் சார் சார், இல்ல சார், பாப்பா ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு ஃபோன் பண்ணிருச்சு. உங்களுடைய நேரத்தை வீணடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க சார். இது ஏதோ கன்ஃபியூஸ்ல பாப்பா ஃபோன் பண்ணிச்சு. நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அல்லாஹ், கொஞ்ச நேரத்துல கலவரமாக்கி விட்டாங்க. நம்ம அப்பா கூட இப்படி அடிச்சது இல்லடா. இங்க பாரு, நம்ம ஆயிஷா வந்து திருடன் நினைச்சு தெரியாம போலீஸுக்கு போன் பண்ணிச்சுல. ஆமா, ஏதோ புள்ள தெரியாம பண்ணிருச்சு. ஆனா அவ திருடன் சொன்னது உண்மைதான். என்னென்ன சொல்ற? நீமான திருடன் சொல்ற? இல்ல மன்சூர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹதீஸ்கள்ல நபியோட தொழுகையும் சஹாபாக்களோட தொழுகையுமா பார்த்தோம்னா அவ்வளோ அழகா நிதானமா தொழுது இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லாம வேக வேகமா யார் ஒருத்தர் தன்னோட ருக்குவையும் சுஜூதியும் பூரணமா நிறைவேற்றாம தொழுகிறாங்களோ அவங்க தான் திருடன் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் தான் திருடர்களே மிக மோசமான திருடன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஒரு தோழர் தொழுதாரு. அப்போ அவரு அமைதி நிலையை பேணாம ரொம்ப வேக வேகமா தொழுதாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சென்று திரும்பி தொழுவீராக, நிச்சயமாக நீ தொழவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு முன்னாடி ஒரு தோழர் ஒருத்தர் தொழுதாரு. அவர் ரொம்ப வேக வேகமா மடம் தொழுதாரு. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அந்த தோழரை கூப்பிட்டு, நீர் முறையாக தொழவில்லை, இதே நிலைமையில நீ மரணிச்ச அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த இயற்கை மார்க்கத்தில் பிறக்க செய்தானோ அந்த இயற்கை மார்க்கத்தில் நீ மரணிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி வேகமா தொழுவத சஹாபாக்கள் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தொழுகைன்றது நம்ம படைச்ச இறைவன் கூட நம்ம பேசுறதுக்கு சமம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, அல்லாஹ் உன்னை பார்க்கறான் அப்படின்றத மனசுல நினைச்சுக்கிட்டு நீ தொழு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நம்ம ரொம்ப தொழுகையோட விஷயத்துல ரொம்ப அலட்சியமா ஏதோ காக்கா குத்துற மாதிரி மட நம்ம தொழுதோம்னா அந்த தொழுகையால ஏதோ பிரயோஜனம் கிடைக்குமா? அதனால இப்படி வேக வேகமா தொழுகிறதால இந்த தொழுகை பரிபூர்ணமாகுமா? இந்த தொழுகையால மறுமையில நமக்கு கூலி கிடைக்குமா அப்படிங்கிறத நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில மட்டும் இல்ல தொழுகையிலயும் நிதானம் ரொம்ப முக்கியம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், أشهد أن لا إله إلا الله. أشهد أن